சரோமா, பால் நல்லா பொங்கிருச்சுமா. உன் மனசு போலயே பால் பொங்கிருச்சு. இந்த பால் பொங்குற மாதிரியே உன் வாழ்நாள்லையும் சந்தோஷம் பொங்கணும். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் பாட்டி. சரோ, ஒரு டம்ளர்ல பாலை ஊத்தி உன் மாமியாருக்கு கொண்டு போய் கொடு. அவ தானே நீ தனி கொடுத்தன வர்றதுக்கு முழு மனசோட அனுப்பி வச்சவா. அத்தை, பால். அரிசி பருப்பு வச்சவா? ஏ லீலா, என்னப்பா? இந்த விநாயகரை பத்தியா வித்தியாசமா இருக்குது. தானியத்திலே பண்ணிருக்காங்க. யார் செஞ்சது? பக்கத்து வீட்டு பொண்ணு மீனாவோட கைவண்ணம். யார் இந்த தக்காளி பழமா? அம்மாடி, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆத்தாவிட்டோட விட்டுடு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆத்தாடி உனக்கு மளிகை சாமான் வாங்கி போட நம்மளால ஆகாதுன்னு உன் புருஷன் கோபிச்சுக்குவான். அப்படி இல்ல பாட்டி, அரிசி பருப்பை வச்சு எவ்வளவு அழகா வித்த காமிச்சிருக்காங்க. சில பேருக்கு மொத்த மளிகை கடையை வாங்கி கொடுத்தாலும் சாம்பார் வைக்க கூட தெரிய மாட்டேங்குது. இந்தா, உனக்காக அதிக சக்கரை போட்டு ஸ்பெஷல் பால். தேங்க்ஸ்க்கா. இந்த படத்தை வரைஞ்சதுக்காக. உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு போலாம். மத்தியானம் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அம்மாவுக்கு மெஸ்ல நிறைய வேலை இருக்கும். சரி, சாமியாவது கும்பிட்டுட்டு போ சொல்லு. இல்ல பரவாயில்ல. சரி, நீ ஏன் எடுத்துட்டு போ. நீ குடி. சரோ, பால் காய்ச்சி சாப்பிட வீட்டுக்காரம்மா கூப்பிடல? ஏன் அந்த நல்ல நேரத்துல போய் அந்த கழுவி கூப்பிட்டுக்கிட்டு? ஏன்பா அப்படி சொல்றேன்? அந்த கழுவி எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசிட்டே இருக்கும். வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராது. சரியான துக்குரி பிடிச்ச கழுவி. அந்த அம்மாவை சொல்லிட்டு நீங்க இப்ப அவசரம் துக்குரின்னு பேசிட்டு இருக்கீங்க. வீடு நல்லதா இருக்கு. என்ன அன்னைக்குதான் இங்க ஒரே ஒரு குறை. என்ன குறை? நடமாடும் ரேடியோ பாட்டி இல்லாம போர் அடிக்கும்ல. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு இளக்காரமா? என்ன பார்த்தா ரேடியோ பொட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? வீடு மாதிரி வருமா அந்த வீடு? அப்படி சொல்லடா என் தங்க கட்டி. இவங்க வீட்டை போய் நல்ல வீடுன்னு எப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு எத்தனை வாசப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்தா யாரு எங்க இருக்கீங்கன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். என் வீட்டை பத்தி பேசாத, அப்புறம் வாயில வந்துதான் பேசிவிடுவேன். சின்ன வீடா இருந்தாலும் என் வீடு ரொம்ப அதிகமா. இல்ல பாட்டி, உங்க வீட்டு கிணத்துல தண்ணி எங்க இருக்குன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். இவங்க எல்லாம் தண்ணி இறக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்ல பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கு. இங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் வேலையே இல்ல. அத சொல்றியா? மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணலாமா? ஆமா ஆமா, அதை நம்பிதான் நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். வாங்க வேலையை பார்ப்போம். மாணிக்கம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏம்மா? ஆமா ஐயா, ஒரே தலைவலியா இருக்கு. நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போலாமேம்மா? இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு பசியே இல்லை, சாப்பிடவும் பிடிக்கல. நான் கிளம்புறேப்பா. ஆனா நான் வர முடியாதுமா. ஏன்னா சுந்தரையா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வர நேரத்துல நான் இருந்தாகணும் இல்லையா? பரவாயில்லப்பா, நீ வாசல் வரைக்கும் வந்தா போதும், நானே போய்க்கிறேன்.